எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரக்கூடாது, இந்தி கூட்டணி தான் வரணுங்கிறார். ஐயா நான் தெரியாம கேட்கிறேன், இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச நிதிஷ்குமார் பாருங்க. இது எப்படி நாங்க ஐயா, நிதிஷ்குமார் டிரைவர், இவங்க எல்லாம் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க அந்த பஸ்ல. ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி ஐயாவுடைய பையன், ராகுல் காந்தி ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன், ஃபரூக் அப்துல்லா ஐயா பையன் உமர் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே பாலாசாஹிப் தாக்கரே ஐயாவுடைய பையன் எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. நிதிஷ்குமார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார். ஸ்டாலின் ஐயா சொல்ற வண்டி சூப்பரா போகுது, போன வாரம் வண்டி வேகமா போகுது, வண்டி செங்கோட்டையை நோக்கி போகுது. பஸ் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டு பிஜேபியில் இறங்கிட்டார். இந்த வண்டி நமக்கு வராதுங்க, இந்த வண்டி திருப்பவும் உள்ள, இந்த வண்டி ஓட்டவும் உள்ள, நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராது. நேற்று பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை, காங்கிரஸ்கார கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிடும். ஐயா பஞ்சாப்ல அதே பிரச்சனை, ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கு சீட் தர மாட்டேன். இந்த இந்தி கூட்டணி எப்படின்னாங்க ஐயா, 4 ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயா பஸ்னா சேஸ் இருக்கணும், இன்ஜின் இருக்கணும், டிரைவர் இருக்கணும், எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி, யாருமே இல்லை. 4 பேரிச்ச பழத்துக்கு போற தகர டப்பாவை சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான். ஐயா நம்மளது அப்படி இல்லைங்க ஐயா. 98, 99 இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றோம், 10வது ஆண்டுல ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குண்டூசி திருடி விட்டார் என்று மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க ஐயா. பொன்முடி அண்ணன் என்ன ஆச்சுங்க? நேத்த பொன்முடி அண்ணன் தொகுதி திருக்கோவிலூர் போயிட்டு வந்தாங்க ஐயா. ஒரு 25,000 பேர் வந்துட்டாங்க. 25,000 பேர் திருக்கோவிலூர் வந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணே நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நான் பொன்முடி அண்ணனை பத்தி குற்றவாளி ஊழல்வாதின்னு பேசினேன், தீர்ப்பு ஜட்ஜி தான் கொடுத்தாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ நான் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறேன். ஐயா இன்னைக்கு ஊழல்வாதிகளே தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாதுங்க ஐயா. ஏன் மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள்? நம்முடைய பொருளாதாரம் ஏன் உயராமல் இருக்கிறது? இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால், ஒரு குரூப் கோபாலபுரத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் பொன்முடி அந்தந்த ஊர்ல ஒரு சிற்றரசர் நம்முடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும். கோபாலபுரத்து குடும்பத்தையும் தூக்கணும், பொன்முடி அவர்கள் குடும்பத்தையும் தூக்கணும். ஒரே குடும்பம் ஆட்சியில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் 2024 வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க.